உமது நாமம் எந்தனை காருதலே. இணையில்லா உமது நாமம் எந்தனை காருதலே. ஏழை என் கண்ணீரை மாற்றிவிட்டீர், என்றென்றும் மகிழ்ந்து பாடிடுவேன். ஏழை என் கண்ணீரை மாற்றிவிட்டீர், என்றென்றும் மகிழ்ந்து பாடிடுவேன். சாரோனின் ரோஜாவே, ஆத்ம நேசரே, உன்னத தேவனே, யூதாவின் சிங்கமே, பரிசுத்த தேவா உம் நாமம் எந்தனை காருதலே. பரிசுத்த தேவா உம் நாமம் எந்தனை காருதலே. ஆவியில் செழித்து களித்திட, ஆவியால் நீர் என்னை நீரப்பிடும். ஆவியில் செழித்து களித்திட, ஆவியால் நீர் என்னை நீரப்பிடும். சாரோனின் ரோஜாவே, ஆத்ம நேசரே, உன்னத தேவனே, யூதாவின் சிங்கமே. சோதனை வரும் நேரம் தாங்கும் அன்பின் கரம். சோதனை வரும் நேரம் தாங்கும் அன்பின் கரம். திக்கற்ற வேளையில் ஜெயம் தரும், நித்தமும் என்னையும் நடத்திடும். திக்கற்ற வேளையில் ஜெயம் தரும், நித்தமும் என்னையும் நடத்திடும். சாரோனின் ரோஜாவே, ஆத்ம நேசரே, உன்னத தேவனே, யூதாவின் சிங்கமே. உண்மையாகவே இந்த கலை ஆராதனையில் உன்னுடைய சோதனை வேளையாயிருந்தாலும், ஒரு திக்கற்ற ஒரு நேரமாயிருந்தாலும், உன்னோடு கூட இருக்கிற ஒருவர் உன்னை அறியாமல் உன் உள்ளத்தின் ஆழத்தில் சொல்லுகிறார், நான் உன் தேவனாயிருப்பேன், நான் உன்னோடு கூட இருப்பேன். அது எந்த நேரம் ஆனாலும் நானே உன்னை நடத்துவேன். நீ என் ஆலயத்திற்குள் வந்தபடியினால் இனி நீ என்னுடையவன், நீ என்னுடையவள். உன் வாழ்நாள் முழுவதும் நானே உனக்கு தகப்பனாயிருந்து நானே உன்னை கரம் பிடித்து நடத்தப் போகிறேன். உன் ஆண்டவராகிய தெய்வத்தின் வார்த்தை இது. கர்த்தர் இந்த நாள் முதற்கொண்டு இந்த உலகத்தின் முடிவு பரியந்தம் உன் ஓட்டம் முடியும் வரை அவரே உன் தேவனாய் இருப்பாராக, அவரே உன் நம்பிக்கையாய் இருப்பாராக, அவரே உன் தஞ்சமாய் இருப்பாராக, அவரே உன்னை கரம் பிடித்து நடத்துவாராக. அவர் வாக்களித்த தேவன் உண்மை உள்ளவராய் நம் நடுவிலே இன்றைக்கு அசைவாடி கொண்டிருக்கிறார். ஆண்டவருக்கு நன்றி சொல்வீர்களா? என்னோடு கூட பேச போகிறீரே, என்னை நடத்தும்படியாய் வந்திருக்கிறீரே, என் உள்ளத்தின் ஆழத்தில் அறிந்திருக்கிற தேவன் என்னோடு கூட உறவாட போகிறீரே, உமக்கு நன்றி அப்பா என்று சொல்லுங்களேன். அவரே இந்த இடத்தில் மகிமைப்படுவாராக. இயேசு கிறிஸ்துவின் வல்லமையின் கரத்தில் முற்றுமாய் சபையை ஒப்புக் கொடுக்கிறேன் பிதாவே. நீரே மகிமைப்படும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். எனக்கு அன்பான தெய்வ ஜனமே, நான் இன்றைக்கு உங்கள் மத்தியிலே பேசும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு தலைப்பு என்னவென்றால், மறைவான மன்னா என்ற தலைப்பின் அடிப்படையில்
உங்கள் மத்தியில் தேவ செய்தியை வழங்கியிருக்கிறேன். மறைவான மன்னா. அன்பான தெய்வ ஜனமே, இந்த உலகத்திலே எத்தனையோ விதமான ஆசீர்வாதங்கள் உண்டு. அதுதான் முடிவு என்று நாம் சொல்ல முடியாது. இதை விட ஒரு மேலான ஒரு ஆசீர்வாதம் நமக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. அதுதான் மறைவான மன்னா. அன்பான தெய்வ ஜனமே, வெளிப்படுத்தல் புத்தகம் 2வது அதிகாரம் 17வது வசனம் சொல்லுகிறது. வெளிப்படுத்தல் 2:17 சொல்லுகிறது, ஜெயம் கொள்கிறவனுக்கு நான் மறைவான மன்னாவை புசிக்க கொடுத்து அவனுக்கு வெண்மையான குறிக்கல்லையும் அந்த கல்லின் மேல் எழுதப்பட்டதும் அதை பெறுகிறவனே அன்றி வேறு ஒருவனும் அறியக்கூடாததுமாகிய புதிய நாமத்தையும் கொடுப்பேன் என்று எழுது என்றார். அன்பான தெய்வ ஜனமே, நமக்கு யாரெல்லாம் இந்த உலகத்திலே வாழ்ந்து ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கையை நாம் அனுபவிக்க தகுதி பெறுகிறோமோ, யாரெல்லாம் தேவனண்டை இணைக்கப்பட்டு நான் கிறிஸ்துவோடு இணைக்கப்பட்டிருக்கிறேன், நான் என்னுடைய 1000 ஆண்டு அரசாட்சியிலே நானும் ஆண்டவரோடு கூட அந்த பரலோக ராஜ்யத்தில் இடம்பெற்று அங்கு தேவனுக்கு மகிமையா இருக்க போகிறேன் என்று சொல்கிறவர்கள் 3 விதமான ஆசீர்வாதத்தை பெறுவார்கள். அந்த ஆசீர்வாதம் என்ன என்று பார்ப்பீர்களே என்றால், முதலாவது மறைவான மன்னா, 2வது வெண்மையான குறிக்கல், 3வது புதிய நாமம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மறைவான மன்னா, வெண்மையான குறிக்கல், புதிய நாமம். இந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் தெய்வ பிள்ளைகளுக்கு தருவேன் என்று இந்த காலை வேளையில் வாக்குரைக்கிறார். தெய்வத்தை தேடுகிற, தெய்வத்தை தஞ்சமாய் நம்பியிருக்கிற, இயேசுதான் என்னுடைய கடவுள் என்று சொல்லி அவர்தான் முடிவு பரியந்தம் அவரோடு கூட தான் வாழப் போகிறேன் என்று சொல்லி அவருக்காய் உறுதியாய் நிற்கிற உங்கள் நடுவிலே கர்த்தர் மகிமைப்பட போகிறார். இன்றைக்கு மறைவான மன்னா என்றால் என்ன என்பதை முதலாவது பார்க்க போகிறோம். ஜெயம் கொள்கிறவனுக்கு நான் மறைவான மன்னாவை புசிக்க கொடுப்பேன். ஜெயம் கொள்கிறவனுக்கு. இஸ்ரவேல் மக்கள் எகிப்து தேசத்தில் இருந்து, அன்பான தெய்வ ஜனமே, புறப்பட்டு வனாந்திரத்திற்கு மோசேயுடன் கானான் தேசத்தை நோக்கி பயணம் செய்தார்கள். செய்த வேளையிலே அவர்களுக்கு அந்த வனாந்திரத்திலே புசிக்க ஒன்றுமே கிடைக்கவில்லை. கர்த்தர் அவர்களுக்கு வானத்திலிருந்து மன்னாவை பொழிந்தருளினார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். 40 ஆண்டுகள் இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்திரத்திலே நடந்து 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 மோசேயோடு கூட அவர்கள் கானான் தேசத்திற்கு வருவதற்காக பிரயாணப்படுகிறார்கள். இந்த 40 ஆண்டும் இந்த ஜனங்கள் என்ன புசித்தார்கள் என்று பார்த்தால், தேவன் பரலோகத்தில் இருந்து பொழிந்தருளின மன்னாவை தான் புசித்தார்கள். தேவன் அவர்களுக்கு வாக்களித்திருந்தார், கானான் தேசத்துக்கு வந்து சேரும் வரை நான் மன்னாவை கொடுத்து நான் உங்களை போஷிப்பேன் என்றார். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஒருவேளை இந்த உலகத்திலே நீங்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு இடத்தில் பிறந்திருக்கலாம். ஏதோ ஒரு இடத்தில் பிறந்து வளர்ந்து இன்றைக்கு தேவனுடைய சரீரமாகிய இந்த ஆலயத்தில் வந்து ஒரே சகோதர சகோதரிகளாய் இணைக்கப்பட்டு ஒரே தேவனை ஆராதிக்கும்படியாய் கர்த்தர் நம்மளை இந்த இடத்திற்கு அழைத்து வந்திருக்கிறார். நீங்க கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். நான் இந்தியாவில் பிறந்து வளர்ந்து குறிப்பிட்ட நாளிலே திருமணமாகி என் குடும்பத்தினரை விட்டு கணவன் வீட்டிற்கு போய் அந்த வீட்டில் போய் என்னுடைய ரட்சிப்பை பெற்று அதன் பின்பு ஆண்டவராகிய இயேசு யார் என்பதை அறிந்து அவருடைய ஆவியின் அபிஷேகத்தை பெற்று சிங்கப்பூர் தேசத்தில் வந்து கர்த்தர் எங்களை குடியிருக்க பண்ணி அவர் என்னை மீட்டுக் கொண்டதினால் அவர் மேல் வைத்த அன்பின் நிமித்தமாக
யாரும் செய்யாததை என் ஆண்டவர் எனக்கு செய்தாரே என்று நினைத்து அவரோடு கூட ஒன்றி, நான் இந்த உலகத்தின் ஜனங்களுக்காக அல்ல, உங்களுக்காக வாழும்படியாய் என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி, யார் என்னை மீட்டாரோ, யார் என்னை ரட்சித்தாரோ, யார் என்னை பாவத்திலிருந்து விடுதலை ஆக்கினாரோ, யார் எனக்கு அற்புதம் செய்தாரோ, அவருக்கு என்னையை ஒப்பு கொடுத்த பட்சத்திலே அவர் என்னை பார்த்து சொன்னார், உன் ஜீவன் உள்ள நாளெல்லாம் நானே உன்னை கரம் பிடித்து நடத்த போகிறேன், நானே உன்னோடு கூட இருக்க போகிறேன். நீ உன்னை எனக்காக கொடுத்தபடியினால், எனக்காக ஊழியம் செய்யும்படியாய், என் நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாய் நீ உன்னையே எனக்கு கொடுத்தபடியினால் நான் உன்னோடு கூட ஒரு ஒப்பந்தம் பண்ணுகிறேன். நீ என் அண்டை வரும் வரை நான் உன்னை பொறுப்படுத்திக் கொள்கிறேன். யார் உன்னை கைவிட்டாலும், யார் உனக்கு விரோதமாய் எழும்பினாலும், மனிதர்களே இல்லை என்ற ஒரு பட்சம் வந்தாலும், நான் தான் உன் தேவனாய் இருப்பேன், நான் தான் உன்னுடைய தகப்பனாய் இருப்பேன், நானே உனக்கு போதுமானவராய் இருப்பேன், நானே நீ அர்ப்பணித்தபடினால், என்னை நேசித்தபடினால் நீ என்னென்ன தேவைகள் உண்டோ எல்லாவற்றையும் நான் செய்வேன் என்று வாக்களித்தவர் இந்நாள் வரை உண்மை உள்ளவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. உனக்கு உண்மை உள்ளவராய் இருந்திருப்பாரே. ஒரு விசை கரம் தட்டுங்களே. ஆண்டவரே, என்னோடு கூட பேசின ஆண்டவர், என்னோடு கூட ஒப்பந்தம் பண்ணினவர், என்னோடு கூட உடன்படிக்கை பண்ணினவர், ஐயா இதுவரை என்னை கைவிடாமல் நடத்தினீரே, உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்களே. இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்திரத்திலே விதைக்கவில்லை, அறுக்கவில்லை, உழைக்கவில்லை. அன்பான தெய்வ ஜனமே, 40 ஆண்டுகளும் பரலோகத்தில் இருந்து வானம் திறக்கப்பட்டது. அன்பான தெய்வ ஜனமே, 40 ஆண்டுகள் அவர்கள் மன்னாவை சாப்பிட்டு உயிர் வாழ்ந்தார்கள். நான் சொல்றேன், ஒன்றுமே இல்லாம இருக்கலாம், கைவிடப்பட்டு இருக்கலாம், எப்படி நடக்க போகுதுன்னு தெரியாம இருக்கலாம். உங்க உள்ளத்தின் ஆழத்தில் நான் சொல்றேன், நான் கைவிடப்பட்டவள். 18 வயதிலே என்னுடைய குடும்பத்தினால் கைவிடப்பட்டவள், திருமணம் செய்து முடிக்க ஆள் இல்லாதவள். என் தகப்பன் எனக்கு திருமணம் செய்து கொடுக்கவில்லை, யாரும் எனக்கு மாப்பிளை பார்த்து வைக்கவில்லை. அன்பான தெய்வ ஜனமே, 18 வயதில் நடு ரோட்டில் தெருவில் நின்றவள். அன்பாக வளர்க்கப்பட்ட குடும்பம் 2ஆக பிளவுபட்டு போனது. அப்பொழுது ஆண்டவராகிய இயேசு தெய்வம் என்று தெரியும், ஆனால் அவர்தான் தெய்வம் என்று தெரியாது. பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார் என்பதை 18 ஆண்டுகள் வரை நான் ஒரு நாளும் கேள்விப்பட்டதில்லை. பிறந்ததிலிருந்து ஆலயத்துக்கு போகாதவள். என்னுடைய தகப்பன் ஒரு யோகோவா விட்னஸை சேர்ந்தவர். இயேசுதான் கடவுள் என்று நாங்கள் வழிபட்டது இல்லை. அன்பான தெய்வ ஜனமே, என் வீட்டில் 11வது பிறந்த என்னை என் தேவன் தேடி வந்தார். அந்த வாலிப வயதிலே குடும்பத்திலிருந்து தனியாய் பிரித்தெடுத்தார், அநாதை ஆக்கினார், தெருவில் நிற்க பண்ணினார். இயேசு யார் என்று தெரியாத எனக்கு தற்கொலைக்கு ஓடிக்கொண்டிருக்கும் போது என் ஆண்டவரே என்னை மீட்டுக் கொண்டார். என்னால் நம்ப முடியவில்லை. ஒன்றுக்கும் உதவாதவள் என்று கைவிடப்பட்டவள், கடைசியாய் பிறந்து விட்டேன் என்று சொல்லி அற்பமாய் எண்ணப்பட்டவள், திருமணம் கூட முடித்துக் கொடுக்க கூடாது என்று சொல்லி ஒதுங்கி கண்ட குடும்பத்தினர், திருமணம் முடித்தால் அநேக செலவாகுமே என்று சொல்லி கண்டும் காணாமல் ஒதுங்கிவிட்ட குடும்பத்தினர். அன்பான தெய்வ ஜனமே, கைவிடப்பட்டிருக்கிறாயா? நீ துக்கத்தோடு வந்திருக்கிறாயா? என் ஜெபம் கேட்கப்படவில்லை என்று சொல்கிறாயா? ஆனால் நான் ஒன்று சொல்லுகிறேன், இந்த ஆலயத்திற்குள் வந்து உலாவிக் கொண்டிருக்கிற தேவனுடைய கண்கள் உன்னை தான் உற்று பார்க்கிறது. உன்னை தான், உன்னை ஆசீர்வதிக்கும்படிதான், உன்னோடு கூட உறவாடும்படிதான், உன்னை மீட்டெடுக்கும்படிதான், இன்றைக்கு உன் கட்டுகள் அறுபடும்படிதான், இன்றைக்கே தெய்வ மகிமை விளங்கும்படியாக என் தேவன் கிரியை செய்வார். நீ நம்பிப்பார். அவர் எனக்கு செய்த உதவிதான், அவர் என்னை நேசித்ததுதான், அவரை தெய்வம் என்று கூப்பிடாத எனக்கு அவர் காட்டின அன்புதான் இன்னைக்கு இந்த இடத்தில் நிற்க பண்ணியிருக்கிறது. என்னால் மறக்க முடியாது. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பரலோகத்தின் மன்னாவை குறித்து தெரியாது, ஆனால் மோசையோடு உடன்படிக்கிற என் ஆண்டவர் அந்த ஜனங்களை ஆசீர்வதிக்கும்படியாய் வானத்தில் இருந்து மன்னாவை பொழிந்திருந்து அழுறினார். அந்த மன்னாவுடைய ருசி தேனிட்ட பணிகாரத்தை போக்கு ஒப்பாயிருந்ததாம். உனக்கு ஆண்டவர் ஆசீர்வதிக்கும் போது சாதாரண ஆசீர்வாதம் அல்ல, யாரும் கொடுக்க கூடாத ஒரு ஆசீர்வாதம்.
உலகத்தில் காணாத ஒரு ஆசீர்வாதம். நான் நினைத்து பார்க்கிறேன், கர்த்தர் என்னை ஆசீர்வதித்ததை நினைத்து பார்க்கிறேன். கர்த்தர் என்னை உயர்த்திருக்கிறதையும் என்னோடு கூட உறவாடுகிறதையும் என்னை அவர் ஆட்கொண்டிருப்பதை நினைத்து பார்க்கிறேன். ஒரு மனிதனும் கூட இடைபடாத என் ஆண்டவர், அற்பமாய் என்னை தெரிந்து கொண்ட என் ஆண்டவர் என்னோடு கூட உறவாடுவதையும் என்னை நாளுக்கு நாள் அவர் கரத்தில் எடுத்து பயன்படுத்துவதை நினைத்து என் தேவனை துதிக்கிறேன். நான் சொல்லுகிறேன், சங்கீதம் 78 24 25 சொல்லுகிறது, அவர் உயரத்தில் உள்ள மேகங்களுக்கு கட்டளையிட்டு வானத்தின் கதவுகளை திறந்து மன்னாவை அவர்களுக்கு ஆகாரமாக வர்ஷிக்க பண்ணி வானத்தின் தானியங்களை அவர்களுக்கு கொடுத்தார். தூதர்களின் அப்பத்தை மனுஷன் சாப்பிட்டான், அவர்களுக்கு ஆகாரத்தை பூரணமாய் அனுப்பினார். இஸ்ரவேல் மக்கள் தலைக்கு ஒரு ஓமர் அளவு மன்னாவை எடுக்கவும் ஒவ்வொரு நாளும் மன்னா அவருடைய கட்டளையின்படி மேகங்கள் அவர் சத்தத்திற்கு கீழ்ப்படிந்து வானம் திறக்கப்பட்டது. வானத்தின் கதவுகள் திறந்தது, மதகுகள் திறந்தது, மன்னாவை அவர்களுக்கு ஆகாரமாய் பொழிந்தார். அன்பான தெய்வச்சனமே, அது பழைய ஏற்பாட்டு காலத்தில் நடந்திருந்தாலும் இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், உங்களுடைய விசுவாசம், உங்களுடைய நம்பிக்கை, உங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவையே நீங்கள் நம்பி இருப்பீர்களே ஆனால், ஒரு மனிதனை சார்ந்து கொள்ளாமல் இயேசுவையே நம்பி அவரே உங்களை நடத்த வேண்டும், அவரே உங்களை போஷிக்க வேண்டும், அவரே எல்லாவற்றையும் செய்து முடிக்க வேண்டும் என்று சொல்லி உங்களுடைய முழு இருதயமும் என் தேவன் பக்கம் திருப்பப்படுமே ஆனால், நான் சொல்லுகிறேன், அதே நாளில் நடத்தப்பட்ட அற்புத அடையாளங்கள் இன்றும் நடக்கும். என் ஆண்டவர் என் வாழ்க்கையில திருமணத்தில் ஒரு வாலிப பருவத்தில் நான் கடந்து போன அந்த உபத்திரவத்தை காட்டிலும் திருமணத்திற்கு அப்புறம் நான் கடந்து போன பாதைகள் மிகவும் நெருக்கமானவைகள், மிகவும் மோசமான நிலைமை. திருமணத்துக்கு அப்புறம் நன்றாக இருப்பேன் என்று சொல்லி கனவு கண்டிருந்தேன். அதற்கப்புறம் தான் என் உள்ளத்தை அவருக்கு கொடுத்தேன். இயேசுவை இரட்சகராய் ஏற்றுக்கொண்டேன். நான் பட்ட பாடுகளின் நிமித்தமாய் என் ஆண்டவரிடத்தில் சொன்னேன், நீர் உண்மையான தெய்வம் என்று சொல்லுகிறார்கள், ஒரு மனிதனுக்குள்ளே நீர் வாசம் பண்ணுகிறீர் என்று சொல்லுகிறார்கள், பரிசுத்த ஆவியானவர் தான் அந்த இயேசு என்று சொல்லுகிறார்கள், இயேசுவோடு கூட இருந்த அந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் தான் இந்த உலகத்திலே கடைசி வரை உன்னை நடத்த போகிறது என்று சொல்கிறார்கள். இந்த ஆவியின் அபிஷேகம் எனக்கு வேண்டும் போது என் குடும்பத்தினரை விட இரட்டிப்பான ஒரு ஆவியின் அபிஷேகம் எனக்கு வேண்டும். அவர்கள் எல்லாரும் அபிஷேகம் பெற்று ஆவியில் நிறைந்து வல்லமையாய் ஊழியம் செய்கிறார்கள். அன்பான தெய்வச்சனமே, என் ஆண்டவரிடத்தில் நான் போராடினேன். அந்த அபிஷேக ஆவி ஊற்றப்படும் போது நான் உம்மை பார்க்க வேண்டும், நான் உம்மோடு கூட பேச வேண்டும், நீர் தெய்வம் என்பதை நான் நேருக்கு நேர் கண்டுகொள்ள வேண்டும் என்று சொல்லி வைராக்கியமாய் மணிக்கணக்காய் ஆண்டவரே உமது அபிஷேகம் ஊற்றப்படும் போது, என் தலைமையில் அந்த ஆவி இறங்கும் போது, என்னை ரட்சித்த, என்னை சிருஷ்டித்த என் தேவனை நான் பார்க்க வேண்டும் என்று சொல்லி போராடி அந்த அபிஷேகத்திற்காய் தெய்வ பாதத்தில் காத்து கிடந்தேன். கர்த்தர் என் வாஞ்சையின்படி அபிஷேகத்தை என் மீது ஊற்றும் போது, அந்நிய பாஷைகளில் நான் நிறைக்கும் போது, அவரை பார்க்கக்கூடிய கிருபை, அவர் சத்தத்தை கேட்கக்கூடிய கிருபையை கொடுத்து கர்த்தர் என்னை நேருக்கு நேர் சந்திக்க ஆரம்பித்தார். அவர் என்னை அழைத்ததையும் அவர் என்னை தெரிந்து கொண்டதையும் அன்றைக்கே வெளிப்படுத்தினார். நீ என்னுடையவள், நீ எனக்காய் வாழப் போகிறாய், உன்னை என் கரத்திலே எடுத்து நான் பயன்படுத்த போகிறேன் என்று சொல்லி என்று அபிஷேகம் பண்ணினாரோ அன்றைக்கே என் தேவன் என்னை தெரிந்து கொண்டார். நான் இன்றைக்கு உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் மட்டும் அல்ல, இந்த அமர்ந்திருக்கிற செய்தியை கேட்டுக் கொண்டிருக்கிற உங்கள் நடுவில் சொல்லுகிறேன், இயேசு உங்களுக்குள் இருப்பது ஏதோ ஒரு காரணத்திற்காக அல்ல, அநேகருடைய ஆசீர்வாதத்திற்காக, இந்த தேச ரட்சிப்புக்காக, கட்டப்பட்டு கிடைக்கிற பொல்லாத வல்லமையில் மீட்கப்படுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ரட்சிப்பதற்காக என் தேவன் உன்னுடைய மீது தன்னுடைய ஆவியை ஊற்றி இருக்கிறார். அமைதலாயிராதே, அமைதலாயிராதே, கர்த்தர் கணக்கு கேட்பார். உன்னை ரட்சித்ததற்கு பதிலாக உன் குடும்பத்தில் உன் அண்ணனை ரட்சித்திருக்கலாமே,
உன் மீது என் ஆவியை ஊற்றினதற்கு பதிலாக உன்னோடு பிறந்த சகோதரியை நான் ரட்சித்திருக்கலாமே. நீ அமைதலாய் இப்பொழுது உட்கார்ந்திருக்கிறாயே, இந்த ஆலயம் நிரம்பி வழிவதும் என்று சொல்லி இந்த ஆலயத்தில் அநேக ஆத்துமாக்களை உன் மூலமாய் ரட்சிப்பதற்காக அல்லவா என் ரத்தத்தை ஊற்றி கழுவினேன் என்று ஒரு நாள் ஆண்டவர் கணக்கு கேட்பார். உங்கள் இருதயத்தில் ஒரு கரத்தை வைத்துக் கொள்ளுங்கள். ஆண்டவரே, நீர் என்னோடு கூட இருக்கிறபோது நான் அமைதலாய் இருப்பது நியாயம் அல்ல. நான் உமக்காக, உமது நாம மகிமைக்காக ஊழியம் செய்யும்படியாய், என் குடும்பத்தை ரட்சிக்கும்படியாய், என் ஆண்டவரே உமது அபிஷேக ஆவியினால் அநேகரை ஆசீர்வதிக்கும்படியாய் என்னை தெரிந்து கொண்டதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்கள். உமக்கு நன்றி என்று சொல்லுங்கள். ஆண்டவரே, இனி ஒவ்வொரு நாளும் இயேசுவின் நாமத்தை சொல்லக்கூடிய ஒரு கிருபைக்குள்ளாய் என்னை அர்ப்பணிப்பேன் என்று சொல்லுங்கள். உங்கள் ஆண்டவர் உங்களை தன் கரத்திலே எடுத்து பயன்படுத்துவார். என் ஆண்டவர் இந்த சபையில் தன்னுடைய மகிமையை வெளிப்படுத்த போகிறாரா? இந்த சபையில் அநேகர் பின்மாறி போனவர்கள் மீண்டுமாய் உள்ளே வருவார்களாம். யாரெல்லாம் குறை சொல்லி போனார்களோ அவர்களாம் வெட்கத்தோடு திரும்பி வருவார்களாம். என் ஆண்டவர் சொல்லுகிறார், இன்னும் அநேக ஜாதிகள் உண்டு, அநேக மக்கள் உண்டு, அநேக மந்தைகள் வெளியே நின்று கொண்டிருக்கிறது. அதையெல்லாம் இந்த இடத்தில் கொள்ளை பொருளாய் நான் தரப்போகிறேன் என்கிறார். என் ஆண்டவருடைய சித்தம் மேலானதா இருக்கிறது. என் ஆண்டவருடைய அழைப்பு மேலானதா இருக்கிறது. இவ்வளவு நாளும் ஜெபித்த ஜெபத்திற்கு கர்த்தர் பதிலை கொடுக்க போகிறேன் என்று சொல்லுகிறார். நீங்கள் அங்கலாய்த்த அங்கலாய்ப்புக்கு ஒரு பதிலை கர்த்தர் கொடுக்க போகிறாராம். ஹல்லேலூயா. நீர் மகிமைப்பட போகிறீரே, அதற்காய் நன்றி ஆண்டவரே, அதற்காய் நன்றி ஆண்டவரே. இங்கு அமர்த்தப்பட்டிருக்கிற ஒவ்வொரு ஊழியர்களையும் உமது கரத்தில் எடுத்து வல்லமையான கருவிகளாய் நீ பயன்படுத்த போறதற்காய் நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. அன்பான தெய்வ ஜனமே, அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் நடுவிலே ஒவ்வொரு நாளும் வானம் திறக்கப்பட்டு மன்னா பொழிந்து கொண்டிருந்தது. ஆண்டவர் சொன்னார், சனிக்கிழமை வரும்போது அந்த ஓய்வு நாளுக்குரிய மன்னாவை நீங்கள் சேகரித்து வையுங்கள் என்றார். ஒவ்வொரு நாளும் அவர்களுக்கு தேவையான மன்னாவை கொடுத்த ஆண்டவர் ஓய்வு நாளிலே வானம் மூடப்பட்டிருந்தது. அதற்கு முந்தின நாளே ஓய்வு நாளுக்கான மன்னா பொழியப்பட்டது. இதை ஏன் சொல்லுகிறேன் தெரியுமா? ஒரு மனிதனுடைய கீழ்ப்படிதலை காண்பிக்கும்படியாய் ஓய்வு நாள் விசேஷித்தமானது. இந்த ஓய்வு நாளிலே உன் சொந்த வேலையை செய்வதற்காகவோ உன் சொந்த காரியத்தை செய்வதற்காகவோ ஓய்வு நாளை அசட்டை பண்ணாதே. இந்த ஓய்வு நாளுக்கு முன்பாகவே உன் சமையல்களை நேற்று இரவை செய்து முடித்துக்கொள். இந்த ஓய்வு நாள் கர்த்தருடையது. ஒரு காரியமும் உனக்காக செய்யாதே. எதை செய்தாலும் என் தேவனுக்காகவே செய். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் அதற்காகவே மக்களுக்கு கீழ்ப்படிதலை கொடுக்கும்படியாகவும் ஓய்வு நாளை முக்கியப்படுத்தும்படியாகவும் நான் இதை கற்றுக் கொடுத்தேன். அந்த காலத்துல 2000 வருஷத்துக்கு முன்பாக என் தேவன் செய்த காரியம் ஏன் நம்ம பின்பற்றக்கூடாது? நம்ம ஏன் ஆண்டோடைய சத்தியத்துக்கு கீழ்ப்படிய கூடாது? நான் சொல்றேன், நான் தேவனுடைய பிள்ளைன்னு சொல்றமே, ஒவ்வொரு காரியத்திலும் தேவனுக்கு பிரியமானதை செய்து பாருங்களேன், தேவன் மகிமைப்பட ஆரம்பிப்பார். ஹல்லேலூயா. அன்பான தெய்வ ஜனமே, இன்றைக்கு சொல்றேன், அவங்க எல்லாம் எங்களுக்கு மன்னா போதும், இனிமே வேண்டாம் அப்படின்னு சொல்லும் பட்சத்திலே அந்த மன்னா நிறுத்தப்பட்டது. கர்த்தர் கரத்திலிருந்து வருகிற ஆசீர்வாதத்தை போதும் என்று சொல்லாதே. பரலத்திலிருந்து வருகிற உன்னத மேன்மையை எனக்கு போதும் என்று சொல்லாதே. உன் வாழ்க்கையில நீ எவ்வளவோ ஓடி ஓடி உழைக்கலாம், எவ்வளவோ காரியங்களை செய்யலாம். ஆனா தேவ பாதத்தில் முழங்கால் நின்று கர்த்தர் உனக்கு ஒரு உன்னத ஆவியை ஊற்றுவாரே ஆனால், உன்னத கிருபை வரங்களை கொடுப்பாரே ஆனால், உன் மூலமாய் தெய்வ திட்டம் நிறைவேறுமே ஆனால், அந்த திட்டத்தின்படி நீ அநேகருக்கு பிரயோஜனமாய் இருப்பாய் ஆனால், அந்த நேரத்தை நீ வீணடித்து விடாதே. என்னால் முடியவில்லை என்று சொல்லாதே. உன் ஜீவன் இருக்கும் வரை, இந்த சரீரத்திலே உயிர் இருக்கும் வரை என் ஆண்டவருக்காக உழைத்து பார், ஓடி பார், உன்னையே அவருக்கு கொடுத்து பார். உன் ஆசீர்வாதம் உன்னத ஆசீர்வாதமாய் மாறி போகும். ஹல்லேலூயா. நம்ம என்ன நினைக்கிறோம்னா, எனக்கு குடும்பம் இருக்கு, எனக்கு பிள்ளை இருக்கு, எனக்கு வேலை இருக்கு, என்னால முடியாது. வரங்கள் இருக்கலாம், கிருபை இருக்கலாம், ஆசீர்வாதம் இருக்கலாம், உன்னை கொண்டு அநேகருக்கு பிரயோஜனப்படுத்திருக்கலாம். ஆனால் ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் வரும்போது, ஐயோ எனக்கு வயசாயிட்டு, ஐயோ என்னால முடியல. ப்ளீஸ் டோன்ட் டாக் லைக் தட். உன் வாழ்க்கையில சொல்லு, உயிர் இருக்கிறவரை, என் ஜீவன் இருக்கிறவரை நான் ஆண்டவருக்கு தான் என்னுடைய ஒவ்வொரு
அசைவும் ஆண்டவருக்கு தான். என்னுடைய வார்த்தை ஒவ்வொன்றும் தேவனுக்கு தான். ஹல்லேலூயா. என் தேவன் அன்பான தேவ ஜனமே, உன்னை ஒப்பு கொடுக்கும் பட்சத்தில் உன் குடும்பம் தலைகீழாய் மாறும், உன் வாழ்க்கை தலைகீழாய் மாறும். நான் அற்ப பாத்திரம் தான், நான் எதுவுமே ஆண்டவருக்கு செய்யலதான். ஒன்னே ஒண்ணு நான் நினைத்து பார்க்கிறேன், நான் என்னை ஆண்டவரை என்னை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்ததற்கும் பிரசங்கிக்க தெரியாது, ஒரு பைபிள் காலேஜ் போல எங்கேயும் போல வேதத்தை குறித்து தெரியாது. 18 வயதுக்கு அப்புறம் ரட்சிக்கப்பட்டு அன்பான தெய்வ ஜனமே வேதத்தை கொஞ்சம் கொஞ்சமாய் வாசித்து தெய்வ ஞானத்தின்படி தேவன் கொடுத்த கிருபையின்படி மற்றவர்கள் தெய்வ ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறேன். ஆனா நான் மட்டும் ஆண்டவர்ட்ட பிராமிஸ் பண்ணியிருக்கிறேன், எனக்கு நடக்க பலன் இருக்கும் வரை நான் ஓடுவேன், என் வாயில் பேச பலன் இருக்கும் வரை உங்க நாமத்தை பற்றி சொல்லுவேன். யார் என்னை தடுத்தாலும் நான் உங்களுக்காக ஜீவனை கொடுக்க முன் வந்திருக்கிறேன். என் வார்த்தையும் என்னுடைய அர்ப்பணிப்பும் நான் ஆண்டவருக்காக வாழுவேன்னு சொன்னேன். முழு உடன்படிக்கையும் தான் கர்த்தர் இந்த இடத்துல நிறுத்தி இருக்கிறார். வேற எதுவுமே இல்லைங்க, வேற எதுவுமே இல்லைங்க, வேற எந்த ஸ்பெஷாலிட்டி எனக்கு இல்லைங்க. நான் ஆண்டவரோடு கொடுத்த அந்த வார்த்தையின்படி அவருக்காக வாழுவேன்னு சொன்னேன். அந்த வார்த்தையை நம்பிதான் ஆண்டவர் என்னை நடத்தி கொண்டு வருகிறார். இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனால் போஷிக்கப்பட்டதை நினைவு கூறும்படி இன்னைக்கு நான் உங்க கூட பேச வந்திருக்கிறேன். இஸ்ரவேல் ஜனங்களை மோசையின் நிமித்தமா 40 ஆண்டுகள் என் தேவன் ஒரு குறை இல்லாம அவர்களை ஆசீர்வதித்தார். நம்மை இன்றைக்கு ஆசீர்வதிக்க போகிறார். அதை எப்படி ஆசீர்வதிப்பார்னா, ஜெயம் கொள்கிறவனுக்கு, சாதாரணவனுக்கு அல்ல, ஊழியம் செய்யாதவனுக்கு அல்ல, கர்த்தரை தேடாதவனுக்கு அல்ல, கர்த்தருக்கு உண்மையா இல்லாதவனுக்கு அல்ல, கர்த்தரை தெய்வம் என்று சொல்லாதவனுக்கு அல்ல. யார் ஜெயம் கொள்கிறோமோ, யார் வெற்றி ஓட்டம் ஓடுகிறோமோ, யார் முடிவு பரியந்தம் உண்மையா இருக்கிறோமோ, யார் இயேசுவின் நாமத்தை உயர்த்தி கொண்டே இருக்கிறோமோ அவர்களுக்கு தான் இந்த மறைவான மன்னா கொடுக்கப்படுகிறது. அல்லேலூயா. அன்பான தெய்வ ஜனமே, இந்த மறைவான மன்னா இந்த புதிய ஏற்பாட்டு காலத்தில் யார் என்று பார்த்தீர்களேயானால் இந்த மறைவான மன்னா நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே. அல்லேலூயா. இதிலே ஒருவன் எனக்கு இயேசு யாருன்னு தெரியல அப்படின்னா அந்த மறைவான மன்னாவான இயேசுவை அவனால ஏற்றுக்கொள்ள முடியல. எனக்கு இந்த ஆலயத்துல வந்து அவர் தெய்வமா அப்படின்னு சொல்லி நம்பாதவனுக்கு இயேசு தெய்வமா இருக்க முடியாது. இயேசுதான் தெய்வம். என்னை அறியாமல் ஒரு ஆவியானவர் என்னை ஏதோ ஒரு ஆசீர்வாத வல்லமை என்னை தொடுகிறது என்று நீங்கள் விசுவாசித்தால், இது இயேசுவின் பிரசன்னம் என்று நம்பினால், அந்த மறைவான மன்னாவை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். அந்த காலத்துல இயேசு இந்த உலகத்தில் உயிரோடு வாழ்ந்து கொண்டிருந்த நாட்கள்ல அவர் சொல்றாரு, வானத்தில் இருந்து இறங்கி வந்த ஜீவ அப்பம் நானே, இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்றென்றைக்கும் பிழைப்பான் அப்படின்னு சொல்லும் போது